வாழ்த்துவார் பலராக நின் உள்ளே நான்முகனை மூழ்த்த நீருலகெல்லாம் படையென்று முதல் படைத்தாய் கேழ்த்த சீர் அரண்முதலா கிளர் தெய்வமாய் கிளர்ந்து சூழ்த்தமரர் துதித்தால் உன் தொல்புகழ் மாசூனாதே என்று பாடுகிறார். கடந்த பாசுரத்தில் வேதங்களாலும் கூறி முடிக்க இயலாது என்றார். உடனே சர்வேஸ்வரன், வேதங்களினை புகழ்வது இருக்கட்டும், வைதிக மார்க்கத்தில் நிலைநிற்கும் பலரும் உண்டே, அவர்கள் நம்மை புகழலாம் அல்லவோ என்றிட அதுவும் உனக்கு களங்கத்தையே தரும் என்கிறார் இந்த பாசுரத்திலே. தன்னை துதிப்பவர்கள் பல பேர்கள் இருக்கட்டுமே என்று உன்னுடைய சங்கல்பத்தினாலேயே பிரம்மனை முதலில் சிருஷ்டித்தவனே, அதன்பின் பிரளயம் கழிந்த நிலையிலே காரண ஜலமான ஏகாரணவத்துக்குள்ளே தேவர்கள் மனிதர்கள் மற்றுமுள்ள லோகங்களை எல்லாம் இனி நீ உண்டாக்குவாயாக என்று நான்முகனை நியமித்தாய். இவ்விதம் படைத்து என்ன ஆயிற்று? வாழ்த்துபவர்கள் பலர் உள்ள போதிலும் வேதங்களை காட்டிலும் ஏற்றத்துடன் எவராலும் உன்னை துதிக்க முடிந்ததோ? சரி, சாதாரண மனிதர்களால் முடியவில்லை. உன் அருளால் செறிந்த ஞானம் முதலிய குணங்களை பெற்று ருத்ரன் தொடக்கமாக உள்ள தேவர்கள் பார்ப்பதற்கு இவர்கள் உனக்கே சமம் என்று கூறலாம்படி மிகுந்த சக்தியுள்ள தெய்வங்களாக தோன்றி ஒவ்வொருவரும் உன் ஒவ்வொரு திருகுணங்கள் விபூதிகள் போன்றவற்றை குறித்து தங்கள் ஆயுள் முழுவதும் துதிப்பாடினாலும் அதை கூறி முடிக்க இயலுமோ? உண்மை இவ்விதம் இருக்க, ஒருவேளை இவர்கள் உன்னை துதிப்பாட முயன்றால் புகழ்ந்து முடித்துவிட்டோம் என்று கூறுவதாக அல்லவோ அர்த்தம். அது உன் புகழுக்கு களங்கமாகாதோ என்று கூறுகிறார்.